ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. காளைகளை கொல்லும் டிராக்டர். வர்ஷானா சுவாமியின் பேட்டியிலிருந்து ஜூலை 1974, நியூ விருந்தாவனம், மேற்கு வெர்ஜீனியாவின் நினைவுகள். ஸ்ரீல பிரபுபாதர் தாளவன பகுதியில் காலை நடைப்பயிற்சிக்கு சென்றார். அவர் மரங்கள் நிறைந்த பகுதியிலிருந்து வெளியேறி நிலப்பகுதியில் கால் வைத்தவுடன் அங்கேயே நின்றபடி பக்தர்களை உற்று நோக்கினார். அவரது பார்வையில் ஒரு பெரிய முக்கியமான கவலை தெரிந்தது. அவர் வினவினார், ஏன் இந்த நிலங்கள் தரிசாக கிடக்கின்றன? நமது ஆட்கள் ஏன் இந்த நிலத்தில் வேலை செய்யவில்லை? எருதுகள் எங்கே சென்றன? ஸ்ரீல பிரபுபாதரின் அக்கூற்று எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. அச்சமயத்தில் நான் மட்டுமே அங்கு விவசாயம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் பதில் ஏதும் கூறவில்லை. ஆயினும் விவசாய நிலத்தில் என்ன செய்யப்படுகிறது என்பதில் ஸ்ரீல பிரபுபாதர் மிகவும் கவனமாக இருந்ததை பார்த்த போது அது என்னை மிகவும் கவர்ந்தது. அவர் விவசாய பண்பாட்டின் முக்கியத்துவத்தை முற்றிலுமாக அறிந்திருந்தார். விவசாயம் என்பது நம்முடைய உணவு தேவை, பொருளாதார தேவை ஆகியவற்றிற்காக மட்டுமல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடன் உறவு கொண்டு உதவி செய்து நம்மை சுற்றி இருப்பவை ஒவ்வொன்றும் மற்றவருடன் உறவு கொண்டு உதவி செய்து அதன் மூலமாக இயற்கையின் பரிசுகளுடன் கிருஷ்ண சேவையில் வாழ்வதே விவசாயம் என்பதை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் அத்தகு மனப்பான்மையுடன் வாழ்ந்தால் அது நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் பாராட்ட தூண்டும். அப்போது ஒட்டுமொத்த உலகையும் பக்குவமாக ஏற்படுத்தியுள்ள படைப்பாளியை நிச்சயம் அதிகமாக பாராட்ட முடியும். மேலும் உணவினை வெறும் உணவாக காணாமல், நீரினை வெறும் நீராக காணாமல் அவற்றை இறைவனின் தொடர்பில் காண முடியும். ஸ்ரீல பிரபுபாதரின் கவலையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் வெறும் கேள்வியை எழுப்பவில்லை. நியூ விருந்தாவன பக்தர்களுக்கு நிகழவுள்ள அபாயத்தினை அவரால் காண முடிந்தது. அவர் டிராக்டரை காளையை கொல்பவன் என்று வரையறுத்தார். நீங்கள் உங்களை நிலத்தையும் காளையையும் சார்ந்தவர்களாக அடையாளப்படுத்தாவிடில் அப்போது உங்களால் பசுக்களை இன்பமாக வைத்தபடி பசு பராமரிப்பில் ஈடுபட வாய்ப்பு இருக்காது. பசுக்களும் காளைகளும் தங்களது பங்களிப்பினை சமுதாயத்திற்கு வழங்கும் போது மட்டுமே அவற்றால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஸ்ரீல பிரபுபாதர் இவற்றை பற்றி பேசிய போது அவர் எந்த அளவிற்கு ஆன்மீக வாழ்வின் நுணுக்கங்களில் ஆழமாக செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.